வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, குத்து விளக்கு சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை பொழுதின் பரபரப்பு நீங்கி ஆமை ஓட்டுக்குள் பதுங்குவதைப் போல் நகர்ந்தும் நகராமலுமாக அந்த பின் காலை பொழுது மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது. கணவன் சென்றதும் கதவை டொக் என்று தாழ்பாள் போட்டுவிட்டு வந்த அருணா டைனிங் டேபிளில் வந்து பொத்தென்று உட்கார்ந்தாள். சாதமும் சாம்பாரும் ஆறிப்போய் கிடந்தன. உணர்ச்சிகளை மூடி மூடி வாழ்ந்த அவளால் தட்டை எடுத்து வைத்து கொண்டவள் சாதத்தை பிசைந்து ஒரு வாய் போட்டு கொண்டாள். காய்ந்த வயிற்றில் விழுந்த சாதம் உலர்ந்த மண் தரையில் விழுந்த மழை சொட்டுகளாய் சட்டென்று மறைந்து மனம் வீசுவதைப் போல் துக்கம் பொங்கி குப்பென்று பரவ எழுந்து சென்று கையை கழுவி வந்தாள். எல்லாத்தையும் மூடி வைத்து விட்டு வந்தாள். அழுது அழுது இரண்டு கண்களிலும் எரிச்சல், தொண்டையெல்லாம் ரணமாக வலி, எச்சிலை கூட கூட்டி விழுங்க முடியாமல் ஒரு சிரமம். இதெல்லாம் எதனால்? மனசெல்லாம் அடிபட்டு கண்ணி கிடக்கிறதே, அதனாலா? சிவந்த கன்னங்களில் வரி வரியாக கோடுகள் காய்ந்து கரையாக. உடம்பெல்லாம் அசத்தவே ஃபேனை போட்டவள் அப்படியே அலர்ந்து படுத்து விட்டாள். சுழன்று கொண்டிருந்த மின் விசிறியில் பளபளத்த எண்ணங்கள் ஸ்பீடாக வட்டமிட ஆரம்பித்தன. ரமணா, ஏண்டா கண்ணா, நீ இந்த அம்மாவை மறந்துட்டியா? என் செல்ல பிள்ளையாச்சேடா நீ. நீ கூட அப்பாவை போல அம்மாவை வெறுக்கிறையா? 10 மாசம் என் வயிற்றுல குடியிருந்திருக்கையேடா ராஜா. அம்மாவை பார்க்கணும் போல இல்லையா உனக்கு? உனக்கு என்ன தெரியும், குழந்தை நீ. ஆமா, ஏன் இப்படி மனசை போட்டு அலைய விடுற? எங்க போயிட்டா ரமணா? அவன் பாட்டியாத்துல தானே இருக்கான். உனக்கு இருக்கும் பாசமும் பரிவும் அவங்களுக்கு மட்டும் இருக்காதா என்ன? ஊரார் வீட்லையா விட்டுருக்க? ஆம்படையானை பெத்தவள்கிட்ட தானே இருக்காம. மனசு விதவிதமாக ஆர்ப்பரித்தது, அடித்தது. அம்மா பசிக்கிறதுமா. கழுத்தை கட்டி கொள்ளும் ரமணு. நான் மாட்டேன் போ. பிடிவாதம் பிடிக்கும் ரமணு. அம்மா கேரம் விளையாட வாய என்று தொணப்பும் ரமணு என அவள் முன் வந்து சீண்டி போனான் அந்த வாண்டு பயல். சட்டென்று தொண்டை அடைத்து நெஞ்சு விம்மி தணிந்தது. அல்பம் பிச்சைக்கார கும்பல், அந்த புத்தி எங்க போகும்? பெரிய ஜமீன்தார் பரம்பரை. எங்கே போனாலும் எத்தனை சப்தத்திலும் நிசப்தத்திலும் தனியாக ஒலிக்கும் இந்த விகாரமான வார்த்தைகள், அதன் கொடூரத்தனம். ஓ, இந்த வார்த்தைகள், இதன் மட்டமான அர்த்தங்கள், இதெல்லாம் அன்று எங்கே போச்சு? எப்படி ஏமாந்து விட்டோம்? அம்மா, நம்ம தகுதிக்கு ஏத்தாப்புல இடம் பாருமா. யாரோ சொன்னா உங்க ஆத்து பொண்ணை அந்த ஆத்து புள்ளை கோவில்ல பார்த்தானாம். மனசு பிடிச்சு போச்சு போய் பொன் கேட்டு வந்திருக்கான்னு சொன்னான்னு நம்பிடாதம்மா. 2ஆம் தாரமோ சமையற்காரனோ இந்த இடம் வேண்டாமா. இவா கார்ல வந்து இறங்கின ஜபர்தஸ்துக்கும் பட்டு புடவையின் பளபளப்புக்கும் நமக்கு இது சரியான இடம் இல்லைமான்னு கெஞ்சினப்போ, போடி பைத்தியக்காரி, அந்த மாமி அப்படி தேன் ஒழுக பேசுறா. பார்க்கறதுக்கும் நல்லவாளாத்தான் படுறா. சோத்துக்கும் துணிக்கும் லாக்கடிச்சுண்டு இடுப்புல ஒன்றும் கொடியில ஒண்ணுமா. பசிக்கிற வயிற்றுக்கு தண்ணியை கொட்டி சமாதானம் பண்ணி கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கொள்ளியா எரிய. போடி, வாசல்ல தேடி வர லட்சுமியை உதைச்சு தள்ளுவாளான்னு வாய அடைச்சி ஏமா. ஏழைகள் பணக்கார வீட்டு வாசற்படியோடு திரும்ப வேண்டும். உள்ளே போய் உரிமையோடு வாடி எத்தனிக்க கூடாதுன்னு 10 தடவை பண்ணி பண்ணி சொல்லியும் கேட்காமல் என்னை இப்படி இந்த பாவிகள் கையில கொடுத்துட்டு, பொண்ணு பெரிய இடத்துல வாழ்க்கை பட்டுட்டாங்கிற திருப்தியிலேயே போய் சேர்ந்துட்டியே அம்மா. இப்ப பார், அரிசின்னு அழுவார் இல்லை, உமின்னு ஊதுவார் இல்லை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாளில். அதற்குள்ளாகவே அம்மாவுக்கும் அழ 10 நாள் ஒதுக்கி வைக்க நேர்ந்த போது இருந்த ஒரே அம்மாங்கிற பந்தமும் போன போது ஓங்கி அழக்கூட முடியாமல் அடைச்சு போனேனே. அருணா, சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. அவன்கிட்ட சொல்லி ஒரு வீடு பார்க்க சொல்லு. அவாவா குடும்பம், அதன் பாரம் அவாவாதான் சுமக்கணும்.
என்று மாமியார் சொன்னபோது அவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. வீடு தேடி வந்த லட்சுமியை வாடகைக்கு வீடு எடுத்துக்க சொன்னாள் அந்த அன்னை. தனி குடித்தனம், இன்ப சிரிப்பின் எக்களிப்பு, அன்பு கரங்களின் அரவணைப்பு, பிணக்கத்தின் சிலிர்ப்பு, இணக்கத்தின் இனிப்பு, அதெல்லாம் கதையில் 3.5 மணி நேர சினிமாவில் முழிக்கும் வரை திளைக்கும் கனவில். நிஜங்கள், பொய்யான வாழ்க்கையின் நிரந்தரமான கசப்புகள் சம்சாரியின் வீட்டில். தருதலை பிள்ளைக்குத்தான் ஏழையின் வீடு தேடி பெண் எடுத்ததை அவள் புரிந்து கொண்ட நிலையில் மௌனத்தை தவிர பலமான துணை அவளுக்கு வேறு எதுவும் இருக்கவில்லை. சீரும் செனத்தியுமாக வந்த மற்ற நாட்டு பெண்கள் முன் அருணா துரும்பானாள். கொண்டவன் தூற்றினால் கூரையும் தூற்றும். ராகவனோ எடுப்பார் கைப்பிள்ளை. தனக்காக செயல்பட்டு முன்னேற தெரியாத அசட்டுத்தனம், பிடிவாத மூர்க்கன், பெண்மையின் மென்மை தெரியாதவன். ராகவா, ஏண்டா இத்தனை வாங்கி வந்த? அதுக்கு மனசு வராதே. ஆம்படையா எல்லாத்தையும் கொண்டு அம்மா வாத்துல கொட்டிடுறான்னு நினைச்சுக்க போறது. அல்பம். 100 ரூபாய் நோட்டை கண்ணால பார்த்திருக்குமா என்ன? மாமியாரின் குரலுக்கு ஜால்ரா போடும் நாத்தனார். ஆமா, அப்பம் வைட்டு ஆஸ்திலேயா வாங்கி போடுறான். என்னடா நீட்டின்ட்டு சொல்றிய? என்ன சொல்லு? நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவாளாத்துல இருந்து வந்திருந்தா தனியா தெரியத்தான்னு தெரியும். 1ஆம் தேதி வந்தா கேட்டு கேட்டு அவன் அழுத்து கொண்டே கொடுக்கும் சில 100களில் அவள் தாம்பத்தியம் அடங்கிவிட்டிருந்தது. எத்தனை இடர்பாடுகள், பேச்சுகள், இத்தனையிலும் பொன் மருந்தாக ரமணன் பிறந்த போது தன் கஷ்டம் விடிந்து விட்டது என்றுதான் எண்ணினாள் அருணா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தப்பாது கிண்டி, ஸ்வாகத், சவேரா என்ற பெரிய ஹோட்டல்களின் மங்கிய வெளிச்சத்தில் ஆடம்பர உணவு, ப்ளூ டைமண்ட், எமரால்ட் என்ற தியேட்டர்களின் குஷன் சீட்டுகளில் வாடகைக்கு வாங்கி கொண்ட துணையுடன் கலகலவென சிரிப்பில், இருட்டில் கண் துடைப்பு. இத்தனையை புரிந்து கொண்டும் எச்சிலை கூட்டி விழுங்குவதைப் போல் அமைதியாக நடமாட அருணாவால் தான் முடியும். என்றாவது ஒரு நாள் பரிவுடனும் தவிப்புடனும் சட்டென்று கேட்கும்போது, ஏங்க, ஏன் இவ்வளவு நேரம்? ஆபீஸ்ல வேலை அதிகமா? கவலையா இருந்தது என்றால் போதும். ஏன், உனக்கு வீட்டுல 5 மணிக்கு வந்துடுவேன்னு பாண்டா எழுதி கொடுத்துருக்க என்று வெடுக்கென்று சம்பந்தமில்லாமல் பேசும்போது கூடை நெருப்பை மேலே கொட்டினால் போல் உடம்பும் உள்ளமும் எரிய சட்டென்று மௌனமாகி விடுவாள். இத்தனை இடர்பாடுகளில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கவனத்தை திருப்ப ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொள்கிறாள் அருணா. அதற்கும் எந்த மறுப்பும் கிடையாது. குழந்தை ரமணனை 10 மாதம் சுமந்ததற்கு கூலியாக 1 வருஷம் அவனை சீராட்ட அவள் கொடுத்து வைத்திருந்தாள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அழைத்து செல்வதும் சீராட்டுவதுமாக இருந்தவர்கள் ராகவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ. அருணா, ராகவன் கனிவுடன் கூப்பிட்டான். யார் நம்மை இத்தனை அன்பு சொட்ட சொட்ட அழைக்கிறார்கள்? மெல்ல தன்னை கிள்ளி கொண்டாள் அருணா. பட்டுப்பூச்சியின் படபடப்புடன் அவள் அவனை மெல்ல பார்த்தாள். அம்மாவும் அண்ணியும் வரேன்னா? தன் நாத்தனார் பெண்ணையே முதல் பிள்ளைக்கு மனைவியாக்கி கொண்டிருந்தாள். அம்புலு வயலும் வரப்பும் பேங்க் பேலன்ஸும் முன் பின்னறியாத வாசற்படிக்கு போயிடப் போறதே என்ற பதை மதைப்பு அவளுக்கு. மாமியாரும் மதனியும் வரப்போகிறார்களே என்று பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்குள் கொஞ்சம் திருப்தியாகவும் இருந்தது. குழந்தை ரமணன் எதேச்சையாக அன்னிக்கு அவளிடம் இருந்தான். குழந்தையோடு தன்னை மறந்து அவன் சிரிப்பில் கரைந்து, அந்த காக்கா என்ன பண்ணித்தாம்? வடையை தூக்கிண்டு ஓடி போயிடுத்தாம். கதை சொல்லி ரசம் சாதத்தை நெய்யும் பருப்பும் மணக்க உள்ளே தள்ளி கொண்டிருந்தாள். வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்கவே நிமிர்ந்தாள். வாங்கோமா, வாங்கோ மன்னி. பாத்தி, பெரியம்மா. ரமணு வந்து இருவர் கழுத்தையும் கட்டி கொண்டு தொங்கினான். உட்காருங்கோமா, சூட காஃபி கலந்துண்டு வரேன். காப்பி எதுக்கடி? இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். அதுக்கில்ல, நீங்க குடிச்சிட்டு வந்தா கூட ஒரு வாய் கலந்துண்டு வரேனே. நுரை மணக்க டம்ளர் நிறைய காஃபியை கொண்டு வந்து வைத்தாள். அவளுக்கு தெரியும், அவள் முன்னிலையில் வேண்டாம் என்பவர்கள் வீட்டுக்கு போய், ஒரு வா காப்பி கலந்து கொடுத்தாளா பார், இவ தண்ணி காப்பியை இவ மூஞ்சியிலேயே கொட்டிட்டு வராம போனேனே, இப்படி நிச்சயம் கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். காஃபியை குடித்து கொண்டே,
ரமணனுக்கு 2 வயசாக போறதே, ஸ்கூல்ல சேர்க்கணும். ஆச்சு, இன்னும் 6 மாசம் போச்சுன்னா திறக்கிற ஸ்கூல்ல சேர்க்கணும். பேபி கிளாஸ்ல போட்டுட்டா போச்சு. ஆமாம்மா, செய்யணும். ஆமாண்டி, நீ என்ன செய்ய கிடக்கிறது அதுக்கு? அவனை பங்களா பக்கத்து தெருவிலேயே அதான் அந்த குட் ஷெப்பர்ட்ல சேர்த்துட்டா போச்சு. குழந்தை பாட்டி பாட்டின்னு உசுரா இருக்கான். சரீரத்தை தூக்க மாட்டாம தூக்கிண்டு நான் வந்து கஷ்டப்பட வேண்டி இருக்கு. மெல்ல ஆரம்பித்தாள் அம்பலோ. அம்மா, நம்ம ரமணும் உங்க பெரிய புள்ள மாதிரி இல்லம்மா. பாலா மன்னி பக்க வாத்தியம் தட்ட ஆரம்பித்தாள். ஆமாம் போ, சின்ன குழந்தையில வெங்கடேசன் அசல் ரமணு வேதாம் போ. அதுவும் தாம் பெரிய பனி எப்படி அவனும் ஒட்டிக்கிறது? ஒன்னும் புரியாமல் உட்கார்ந்திருந்தாள் அருணா. ரமணு, பாட்டியாத்துக்கு போலாமா, வரியா? ரெடி பாட்டி, குழந்தை நறுக்குன்னு சொன்னான். அரடா, மணியாச்சு பார். ராகு காலத்துக்குள்ள கிளம்பணும். இனிமே எங்க வெங்கடேசனுக்குன்னு ஒண்ணு பொழக்க போறது. ஆஸ்தியும் ஜவேஜுக்கும். ரமணி இனிமே மயிலாப்பூர்லயே இருக்கட்டும். அப்பப்ப வந்து பாத்துக்கோ. ராகவனை கேட்டுட்டேன். என்னம்மா இது கேள்வி? அண்ணா கிட்டையும் உங்ககிட்டையும் குழந்தை வளர கொடுத்து வச்சிருக்கணும். என்னம்மா இப்படி பிரிச்சு பேசுறேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். பாலா, குழந்தையை தூக்கிக்கோ. அசத்தி விட்டாற்போல் ஒரு மயக்கம் கண்ணை சுழற்றியது. என்ன ஏது கேட்க யார் இருக்கிறார்கள்? சுரீரென்ற வயிற்றில் காய்ச்சிய இரும்பை செருகினால் போல் வேதனை. பொங்கி வந்த கண்ணீர் பயந்து கண்ணுக்குள்ளேயே தழும்பியது. ரமணு, ரமணு கண்ணா! அவள் அறைக்குள் போய் சாய்ந்தவள் ஒரு கழித்து பக பகவென எரிந்த வயிற்றை ஜில்லென தரையில் தேய்த்து கொண்டு படுத்து விட்டாள். வாயை திறந்தால் படபடவென கொட்டி விடுமோ என்று இறுக மூடிக்கொண்டு அம்மாவையும் மதனியையும் வாசல் வரை சென்று வழி அனுப்பியவள் உள்ளே வந்து சட்டென்று அவளை பார்த்தவுடன், என்ன கைகேயி வேஷம்? என்ன பிரமாதமா வேஷம் போடுற? ஆஹா! நையாண்டியுடன் அவன் பேசிய போது ஜிவ்வென்று முதன்முறையாக கோபம் பொங்க அவள் 2 கண்களால் கொட்டாமல் அவனையே சுள்ளுன்னு பார்த்தாள். பாவி சண்டாளா, உனக்கு நான் என்ன கொடுமை பண்ணினேன்னு கேட்காமல் கேட்டது அந்த சுள் என்ற பார்வை. ஒன்று பேசினால் 10ஆய் அது திரும்பி வரும். நடக்கிற மட்டும் நடக்கட்டும், பின் பார்க்கலாம். பேசாமல் உள்ளே திரும்பி விட்டாள் அருணா. ஸ்கூலுக்கு போய் அந்த சின்ன பூக்களின் முகம் பார்க்கும்போது குப்பென்று பரவும் வேதனை மெல்ல மெல்ல நேரம் போக போக தேய்ந்து மறையும். அருணா மிஸ், அருணா மிஸ் என்ற குழந்தைகள் அவளிடம் உயிரை விட்டனர். ஏய், எங்க அருணா மிஸ் தான் ஸ்வீட் மிஸ் என்று அந்த சின்ன பூக்கள் பெட் கட்டி பேசின. மிஸ், எங்க வீட்டுல ரோஸ் பூத்தது மிஸ். அம்மாட்ட கேட்டு நான் உங்களுக்காக வாங்கி வந்த மிஸ். முதல் ஸ்டாண்டர்ட் சுஜா ஸ்வீட்டாக சிரித்து கொண்டே கொடுப்பாள். அந்த பிஞ்சு முகம் வாடாமல் தன் கொண்டையில் செருகிக் கொள்வாள் அருணா. இப்படி எத்தனை மாசங்கள் அந்த சின்ன இதயங்களில் இருந்து பீரிட்டு முத்தான சொற்களாக கொட்டும்போது பத்திரமாக அத்தனையையும் அவசரத்துடன் அள்ளி மனப்பெட்டியில் இறுக்கமாக போட்டுவாள். ஒரு வாரம் கூட தப்பாமல் அருணா குழந்தை ரமணனை பார்க்க போவாள். இவள் போகும் சமயம் குழந்தை தூங்கிண்டு இருப்பான். இல்லாவிட்டால் பாம்பு பண்ணை மிருக காட்சி சாலை என்று போயிருப்பான். இருந்த 1-2 நாட்களிலும் குழந்தையை மனம் விட்டு கொஞ்சி கொட்டி தீர்க்க முடியாமல் வேதனை. வந்தவளுக்கு தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டார்கள். விட்டேத்தியாக, ரமணு தூங்குறா, ரமணுவை பிக்சருக்கு கூட்டிண்டு போயிருக்கா பாலா. இப்படி ஏண்டிமா, குழந்தையை நாங்க என்ன முழுங்கியா விடுவோம்? என்னும் மௌனங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போவதையே நிறுத்தி கொண்டாள். ராகவனம் மாதத்தில் ஒரு வாரம் வீட்டில் தங்கினால் அபூர்வம். பாதி நேரம் மயிலாப்பூரில் தங்கிவிடுவான். என்றாவது அவனுக்கு தேவைப்படும் நாளில். அவன் வரும்போது அவளுக்கு குமட்டும். அன்னிக்கு ரமணனுக்கு ஜன்ம நட்சத்திரம். வழக்கம் போல் மாசா மாசம் அவன் நட்சத்திரத்தில் அவனுக்காக அர்ச்சனை பண்ணுவாள். அன்று ஸ்கூலிலும் ஒரு குழந்தை பெட்டி நிறைய ஸ்வீட்டை அவளிடம் கொடுத்து எடுத்துக்க சொன்னதும் வீட்டுக்கு வந்தவள் ராகவன் வெளியே கிளம்புவதை கண்டவுடன், ஏங்க, மயிலாப்பூர் போய் ரமணுவை பார்த்துட்டு வரலாமா? எனக்கு வெளியில வேலை இருக்கு. இல்ல, இந்த ஸ்வீட் பாக்ஸ குழந்தைகிட்ட கொடுக்கணும். ஆமா, பொல்லாத ஸ்வீட். எங்க அம்மா என்ன உன் குழந்தையை காய காய வச்சிருக்காளா என்ன? இல்ல அவனை பட்னி போட்டு கொல்றாளா? நீயே போய் கொடுத்துக்கோ. அவன் போய்விட்டான்.
மனதை திடப்படுத்தி கொண்டவளாய் எப்படியோ குழந்தையை பார்த்துவிட்டு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துவிட்டு திரும்பும் போது காரணம் இல்லாமல் நெஞ்சை அடைத்தது. இதுதான் நான் ரமணுவை கடைசியாக பார்க்கும் நாளோ? குபுக்கென்று பொங்கிய கண்ணீர் கன்னத்தில் வடிந்து ஓடியது. தண்ணீர் இல்லா ஆற்றுக்கு பாலம் எதற்கு? அன்பில்லாத தாம்பத்தியத்துக்கு குழந்தை எதற்குன்னுதான் ரமணுவை என்னிடமிருந்து பிரிச்சுட்டானா பகவான்? அந்த நினைப்பு வேர் விட்டு ஆலமரமாய் படர்ந்து மனது பூரா நிறைத்த போது வாசற்கதவை தட்டும் சப்தம் கேட்டு நினைவுக்கு மீண்ட அருணா போஸ்ட்மேன் கொடுத்த கவரை வாங்கி வைத்தாள். கடிதம் ராகவனுக்கு வந்திருந்தது. பாண்டிச்சேரியில் இருந்த அரவிந்த் ஆசிரமத்தின் கிளை பிரிவுக்கு அவளை சிபாரிசு செய்து அனுப்பியிருந்தாள் தலைமை ஆசிரியை மிஸ்ஸஸ் நியூமன். அவளின் பரிபூரண சம்மதத்துடன் அவள் அங்கு செல்வதற்கான எல்லா ஏற்பாட்டையும் முடித்து விட்டிருந்தாள். அவளை வரவேற்க ஆசிரம நிர்வாகிகள் வியாழனன்று விமான நிலையத்தில் அவளை வரவேற்க காத்திருப்பார்கள். ஒரு நியூமன் அவளுக்காக ஒரு பிரிவு உபச்சாரம் நடத்த அவளிடம் தன் விருப்பத்தை தெரிவித்த போது மௌனமாக சின்ன சிரிப்பால் அதை மறுத்துவிட்டிருந்தாள். குழந்தைகளை விட்டு பிரிவதுதான் வேதனையாக இருந்தது. உலகம் எங்கும் இந்த புன்னகை பூக்கள் இருக்குமே. மிஸ்ஸஸ் நியூமன் ஏர்போர்ட்டுக்கு வருவதாக இருந்தார். தன்னை திடப்படுத்திக் கொண்டாள். அன்பு மிகுந்தவரே, வணக்கம். என்னை ஒரு முறை அன்புடன் அப்படி அழைக்க அனுமதி கொடுங்கள். என் குழந்தை ரமணனே, எனக்கு இல்லாமல் போய்விட்ட பிறகு கசப்பும் துவர்ப்புமான இந்த தாம்பத்தியம் எதற்காக என்ற கேள்வியின் முடிவில் எனக்கு சிறிது அமைதியும் நிம்மதியும் தேவை எனப்படுவதால் நான் போகிறேன். எனக்கென்று மாற்றுக்கு கட்டிக்க என் துணிகளை தவிர வேறு எதையும் எடுத்து செல்லவில்லை. என் சேமிப்பு, என் நகை, பண்ட பாத்திரங்களை உங்கள் தங்கை மீனாவுக்கு இந்த அல்பத்தின் பரிசாக அளித்து விடுங்கள். எனக்காக வெள்ளை மனம் கொண்ட குழந்தைகள் உலகம் என்னை அழைக்கிறது. பெண் குத்து விளக்கை போன்றவள். யார் எடுத்து எண்ணெய் திரி போட்டு ஏற்றி வைத்தாலும் இருளை அகற்றி மெல்லிய பாந்தமான ஒளியை தருபவள். ஆனால் 5 முகமும் எரிந்தாலும் அந்த விளக்கின் அடியில் இருண்ட நிழல்தான். என் மனதிலும் அந்த இருளும் நிழலும் இருந்தாலும் ஏதோ ஓர் உணர்வு என்னை உந்துகிறதே. அதை ஏற்றுப் போகிறேன். அருணா. கடிதத்தை எழுதி முடித்து வைத்தவள் வீட்டை பூட்டி சாவியை எதிர் வீட்டில் கொடுத்துவிட்டு அந்த சிறிய பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். மறுநாள் காலை 12 மணி வாக்கில் அவள் பயணம் துவங்கிவிடும். மிஸ்ஸஸ் நியூமன் விமான நிலையத்தில் அவளுக்காக காத்திருப்பார். அந்த ஒரு நாள் பொழுதை எப்படி கழிப்பது என்று திணறல் எடுத்தபோது, ஏன் மிஸ்ஸஸ் நியூமன் வீட்டுக்கே போய்விட்டால் என்ன என்ற மனதில் பளிச்சிட அவளை புரிந்து கொண்டு அவளுக்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் நல் எண்ணங்களின் இணைப்புடன் மெல்ல பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்கலானாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.